ஆசைப்படுறோம். அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை வச்சிருக்கிறான். அல்லாட்ட எப்போதுனாலும் கேட்கலாம், காலையில மாலையில இரவுல எப்பனாலும் கேட்கலாம். சில நேரங்கள் விசேஷமான தருணங்கள், அந்த தருணங்கள்ல ரொம்ப கவனமாக அல்லாட்ட கேளுங்க. அந்த வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. அதுல ஒரு முக்கியமான முதலிடம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இரவுனுடைய கடைசி பகுதி. இரவுனுடைய கடைசி பகுதினா எது? இரவு மூணா பிரிங்க. நாளையில மக்ரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம் இன்றைய காலத்துல மூணா பிரிச்சிங்கன்னா ஒரு 10.5 மணி நேரம் வருது. அதுல கடைசி 3வது பகுதி ஒரு 2 மணியிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த கடைசி பகுதி இருக்குல்ல, 2 மணியிலிருந்து ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரைக்கும் உள்ள அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி பகுதி தான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வானத்துக்கு இறங்கி வர்றான், முதல் வானத்துக்கு வர்றான், வந்து கேட்கறான், யாராவது துவா செய்யறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கறான், யாராவது என்னிடம் தேவைகளை கேட்கறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கறான், பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டான்னு கேட்கறான். ஒவ்வொரு நாளும் ரப்பு வர்றான். நாம தினசரி அந்த வாய்ப்பை எவ்வளவு தவற விடுகிறோம் யோசிச்சு பாருங்க. அவன் இறங்கி வந்து கேட்கறான், நான் தர தயாரா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப கடைசி அந்த 3இல் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல துவா செய்து பழகுங்கள். குறைஞ்சது ஃபஜ்ர் பாங்குக்கு சில மணித்துளிகள் முன்பாவது எழுந்து கொஞ்சம் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க. அது துவா கபூல் ஆகிற நேரம். இரண்டாவது என்ன? தொழுகைக்கு பிந்தைய நேரம், தொழுகைக்கு பிறகு. இதை பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு பின்னால துவா ஏற்கப்படுது. தொழுகைக்கு பின்னால் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அத்தஹியாத்துடைய இருப்பு கடைசி சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால, அதுலேயும் துவா ஏற்கப்படும். ஆனால் அதில் துவா செய்வதற்கு ஹதீஸில் வந்த துவாக்கள், அதை தூய அரபியில் தெரிந்தவங்க தான் அங்கே கேட்க முடியும். மார்க்கம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மார்க்கம் இல்லையா, அங்கே துவா செய்ய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சலாம் கொடுத்த பிறகு துவா செய்கிறது. அது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரிதான். ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட கையை தூக்குனீங்கன்னு சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புறதே கிடையாது. ஃபர்துக்கு பிறகு ரொம்ப விசேஷம். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுருக்கமாகவாவது துவா செய்யணும். துவாவை ஃபர்துக்கு பிறகு விட்டுறக்கூடாது. இது துவா ஏற்கப்படுகிற நேரம். அடுத்து 3வது என்ன? அதானுடைய நேரம், பாங்கு சொல்லப்படுகிற நேரம். பாங்கு சொல்லும் போது பாங்குக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்க தேவையை சுருக்கமா அல்லாஹ்ட்ட கேளுங்க, அப்புறம் பாங்குக்கு பதில் சொல்லுங்க. பாங்கு அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கிற நேரத்தில் துவா செய்யுங்க. அதே போலதான் இகாமத்துடைய நேரம். பல கவலையோடு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம இந்த விஷயத்தை தான் சொல்றது. ஹதீஸ்ல வந்து இருக்கு, துவா